இயேசுவுக்கே புகழ். மரியாயே வாழ்க. வாழும் ஜெபமாலையின் பாதுகாவலியான சிஸ்டர் புளோமினா அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அக்டோபர் 4 இன்றைய வாசகங்கள் நமக்கு ஆழமான செய்திகளை, எச்சரிக்கைகளை தருகின்றன. மக்களே, நீங்கள் அடிமையாக போனீர்கள், ஏனெனில் கடவுளுக்கு சினமூட்டி பேய்களுக்கு பலியிட்டீர்கள். எனவே கடவுளுடைய சினம் வந்தது நீங்கள் திருந்துவதற்காக. கூடவே எருசலேம் கடவுளின் மணவாட்டி, ஒரு வகையில் அது மாதாவையும் குறிக்கும். நான் கைவிடப்பட்டுள்ளேன், என் பிள்ளைகளின் பாவத்தால் துன்புறுகிறேன், நீங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். பேய்களுக்கு நாம் எங்கே பலியிடுகிறோம்? கடவுளுக்கு எதிரானது பேய், தனக்கு வழிபாடு கேட்கும். எனவே ஆலயத்தில் மனிதர்களை பாராட்டுவது, கைதட்டுவது, பொன்னாடை போர்த்துவது, கொண்டாட்டங்களுக்கு இடமளிப்பது, கடவுளின் இடத்தை நாம் பிடிப்பது, நாமே பேயாகி போகிறோம், நமக்கு நாமே வழிபாடு நடத்துகிறோம். நற்செய்தி என்ன சொல்கிறது? ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் வந்து சொல்கிறார்கள், பேய்கள் கூட உம் பெயரை முன்னிட்டு எங்களுக்கு அடிபணிகின்றன. கிறிஸ்துவின் பெயருக்கு பேய்கள் அடிபணிய வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் பெயருக்கு புகழ்ச்சி வருகிற ஆலயத்தை நம் சொந்த காரியங்களுக்கு பயன்படுத்தி நம்மை நாமே பாராட்டி கொண்டு திருப்பலி, கல்வாரி பலிக்கு முரணான சூழ்நிலைகளை அங்கே உருவாக்கி கடவுளுடைய ஆலயத்தை நம்முடைய சொந்த கேளிக்கை கூடமாக மாற்றுவோமே ஆனால் நாம் பேய்களுக்கு அடிமையாவோம். பேய்கள் நமக்கு பயப்படாது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் காண்பதை காண விரும்பிய பெரியவர்கள், முன்னோர்கள் பலர் அந்த வாய்ப்பு இல்லாமல் போனார்கள். நமக்கு நற்கருணையை, நம்மை படைத்த கடவுளை, மீட்பரை நேரடியாக பார்க்கும் பாக்கியம், உண்ணும் பாக்கியம், அவரையே தந்தைக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது! ஆனால் நற்கருணை வழியே நோய் பரவும் என்று கையில் வாங்குவது, உதாசீனப்படுத்துவது, நற்கருணை வாங்கிய பிறகு ஜெபிக்காமல் மனித பாராட்டுக்களுக்கு இடமளிப்பது, நடுப்பூசையில் முதற்கொண்டு பக்தியின்றி இருப்பது, மனிதர்களை திசை திருப்பும் காரியங்களை அங்கே நிகழ்த்துவது, இவையெல்லாம் திருப்பலி நடைபெறும் இடத்தை பேய்கள் சந்தோஷப்படும் இடமாக நாம் மாற்றி இருக்கிறோமா? திருச்சபையின் கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறோமா? மாதா வேதனைப்படுகிறார். தன்னை ஒரு கைம்பெண் போல, கைவிடப்பட்டவளாக, தன் பிள்ளைகளின் பாவத்தால் இவ்வாறு சொல்கிறார்கள். ஆனால் அந்த முதல் வாசகத்தின் இறுதி வசனம் சொல்கிறது, நீங்கள் அவரிடம் திரும்பி வாருங்கள். நம் தவறுகளை விட்டு விடுவோம். ஆலயத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையை கடவுளுக்கு மகிமை சேர்க்கும் வகையில் வாழ்வோம். கேடுகள் நம்மை விட்டு அகலும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.